இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ecosystem in plant ecology. ஸோ டைப்ஸ் ஆஃப் ecosystem. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ecosystemல வந்து நேச்சுரல் ecosystem, ஆர்டிஃபிஷியல் ecosystem. ஸோ ஆர்டிஃபிஷியல் ecosystem, நேச்சுரல் ecosystemனா வித்தவுட் த இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இல்லாமல், ஸோ ஹியூமனோட தலையீடு இல்லாமல் நேச்சுரலாக ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. ஸோ அது வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம்னா மேன் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறான், மேன்மேட் ஃபார்ம். இப்போ ஃபாரிங்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ், அப்புறமா மெய்ஸ் ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனது. ஓகேவா? அகெயின் இந்த நேச்சுரல் ஈகோசிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம். அதாவது லேண்டை பொறுத்து சொல்கிறது வந்து ஃபாரஸ்ட், டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக்னா தண்ணி, அதாவது ஓப்பன் வாட்டர். ஸோ அகெயின் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன் ஈகோசிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து லோட்டிக் அண்ட் லென்டிக் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. லோட்டிக்னா ரன்னிங் வாட்டர் பாடிஸ், அதாவது ரன்னிங் வாட்டர் பாடிஸ் எது இதெல்லாம் சொல்லலாம், ரிவர் சொல்லலாமா, ஸ்ப்ரிங் சொல்லலாமா, ஸ்ட்ரீம், இதெல்லாம் ரன்னிங் வாட்டர். லென்டிக்னா ஸ்டாக்னன்ட், அதாவது ஒரே இடத்துல இருக்கிறது, லேக் அண்ட் பாண்ட். ஓகே, ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில். ஸோ லென்டிக் டைப், ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் நம்மளுக்கு ஈஸியாக அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம். இந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏபயாட்டிக்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிசால்வ்ட் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், அதாவது இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இன்ஆர்கானிக் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட், இதெல்லாம் வந்து பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் டிசால்வ் ஆகிருக்கு. அப்போ ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன இருக்குது, அமினோ ஆசிட்ஸ், ஹியூமிக் ஆசிட்ஸ், அதாவது டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து இது கிடச்சிருக்கு. ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து கிடச்சிருக்கு. த ஃபங்க்ஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் ரெகுலேட்டட் பை ஃபியூ ஃபேக்டர்ஸ் லைக் அமௌண்ட் ஆஃப் லைட், டெம்பரேச்சர், pH வேல்யூ ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து எதை வச்சு ரெகுலேட் பண்ணுறாங்க, எது வச்சு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, டெம்பரேச்சர், pH ஆஃப் த வாட்டர் அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன், இதெல்லாம் தான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஒரு ஈகோசிஸ்டத்துக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், அதாவது ஒரு பாண்ட் இல்லை தண்ணி இருக்குது, தண்ணியோட ஹாட்னஸ் எவ்வளோ, pH எவ்வளோ, ப்ளஸ் அந்த இடத்துல வந்து லைட் எவ்வளோ கிடைக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது பண்ணுறோம். ஸோ இதில் நீங்களே பார்க்கலாம், ப்ரொடியூசர்ஸ் எப்போவுமே பிளான்ட். ஸோ அது அடியிலையும் இருக்கும், மேலேயும் இருக்கும். லைட் வென்டிலேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அதிகமாக பிளான்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றவங்க கன்சியூமர்ஸ், அது ப்ரைமரி கன்சியூமர்ஸ் இருக்காங்க, ட்ரெஷரி அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க சாப்பிட்டது வந்து அழுகி, அதாவது இறந்துரும் இல்லையா. இப்போ சிலது சாப்பிட்டு அது வந்து டெட் ஆர்கானிக் மேட்டராக இருக்கிறது வந்து டீகம்போசர்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னவே என்ன, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ், a variety of phytoplanktons like Oscillatoria, Anabaena, Chlamydomonas, Pandorina, Eudorina, Volvax and Diatoms, இதெல்லாம் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸாக இருக்காங்க. ஆஸ்லட்டோரியா, அனபீனா வந்து ப்ளூ கிரீன் ஆல்கி, அண்ட் கிளாம்டமோனாஸ், பாண்டோரினா, யூடோரினா, வால்வாக்ஸ், இதெல்லாம் வந்து கிரீன் ஆல்கி. டயட்டம்ஸ் வந்து எல்லோ கலர், அதாவது டயட்டம்ஸ் வந்து கிறிசோஃபைசியன் ஆல்கி.
filamentous algae வந்து Elothrix, Spirogyra, Cladophora, Oedogonium. இவங்கெல்லாம் ப்ளஸ் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் அசோலா, சால்வியா, பிஸ்தியா, உல்ஃபியா அண்ட் ஐகர்னியா. சப்மெர்ஜ்டு பிளான்ஸ் பொட்டமோகெட்டான், முழுகின பிளான்ஸ். சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங்னா ஃப்ரீயாக ஃப்ளோட் பண்ணுறது, சப்மெர்ஜ்னா முழுகின பிளான்ஸ், அதாவது முழுகி இருக்கிறது தண்ணியில். ஃப்ராக்மிட்டிஸ் ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து ரூட் இருக்கும், ஃப்ளோட்டிங்கில் இருப்பாங்க. நிம்ஃபியா, நெலும்போ, அதாவது அள்ளி, தாமரை. அண்ட் மைக்ரோஃபைட்ஸ்னா பெரிய செடிகள் வெளியில் தெரியும். லைக் டைஃபா அண்ட் ஐபோமியா கான்ஸ்டியூட் த மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஈகோசிஸ்டம். ஸோ இத்தனை வகையான பிளான்ஸ் வந்து ஒரு பாண்டில் இருக்குது. அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ், அந்த பாண்டுக்கு ப்ரொடியூசர்ஸ். அந்த பாண்டில் இருக்கிற மற்ற ஆர்கானிசத்துக்கு இவங்க ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இவங்க தனக்கு தானே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ்னா யாரு? ப்ரொடியூசர்ஸை ஃபுட்டாக எடுத்துக்கிறவங்கன்னா கன்சியூமர்ஸ். த அனிமல்ஸ் ரெப்ரசன்ட் த கன்சியூமர்ஸ் ஆஃப் த பாண்ட் ecosystem, which includes zooplanktons like paramecium, daphnia. இவங்கெல்லாம் பிரைமரி கன்சியூமர்ஸ் யாரை சாப்பிடுவாங்க? ப்ரொடியூசர்ஸை சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பென்தோஸ்னா பாட்டம் லிவிங், அதாவது ஸோ இந்த அடிப்பகுதியில் இருக்கிற அந்த ஆர்கானிசத்தை பென்தோஸ்ன்னு சொல்லுவோம். பாட்டம் லிவிங் அனிமல்ஸ், மொலஸ்கன்ஸ் அண்ட் அனலிட்ஸ். ஓகே, செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து வாட்டர், பீட்டில்ஸ், ஃப்ராக்ஸ் அண்ட் ட்ரெஷரி கன்சியூமர். அதாவது செகண்டரி கன்சியூமர்ஸ்னா யாரு? இவங்களை சாப்பிட்றவங்க, அதாவது பிரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிட்றவங்க தான் செகண்டரி கன்சியூமர்ஸ். இப்போ இந்த செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து வாட்டர் பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். அண்ட் ட்ரெஷரி கன்சியூமர்ஸ் யாரு? செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்றவங்க, கார்னிவோரஸ், டக்கு, கிரேன். அண்ட் சம் டாப் கார்னிவோரஸ் விச் இன்க்ளூட்ஸ், அதாவது டாப் கார்னிவோரஸ் ட்ரெஷரிலேயே இன்னும் டாப் எல்லாத்தையும் சாப்பிட்றவங்கன்னு இருப்பாங்க இல்லையா? லார்ஜ் ஃபிஷ்ஷு, ஹாக், மேன், இவங்கெல்லாம் வந்து அந்த பாண்டில் இருக்கிற நம்ம ஃபிஷ்ஷை சாப்பிட்றோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த மேலே இருக்கிற ஜூ பிளாங்க்டானில் இருந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாம் வந்து டாப் கார்னிவோரஸில் வருவாங்க. ஸோ sea grasses and mangroves of estuaries and coastal ecosystem are the most efficient in carbon sequestration. Hence, these ecosystems are called blue carbon ecosystem. They are not popularly utilized and maintained all over the world, although they have rich biosource potential. இப்போ sea grasses, mangroves இதெல்லாம் எஸ்டூரியன் ஏரியாவில் இருக்குது, கோஸ்டல் ஈகோசிஸ்டமில் இருக்குது. அண்ட் இவங்க நிறைய கார்பனை தனக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து சீல இருக்கிறதுனால இவங்களை ப்ளூ கார்பன் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல இன்னும் வேர்ல்டு வைடாக. ஸோ ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய பயோ ரிசோர்ஸஸ் இருக்குது, ரொம்ப ரிச் பயோ ரிசோர்ஸஸை அவங்களுக்குள்ளே வச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டீகம்போசர்ஸ் ஆஃப் த பாண்ட், they are also called as micro consumers. ஏன்னா இவங்க மைக்ரோ ஆர்கானிசம், டெட் ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்றாங்க. ஸோ அதனால இவங்களை மைக்ரோ கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லலாம். they help to recycle the nutrients in the ecosystem. ஸோ ஈகோசிஸ்டத்தில் நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த விஷயத்தில். ஸோ தீஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மட், வாட்டர் அண்ட் பாட்டம் ஆஃப் த பாண்ட்ஸ். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஒன்று மட் வாட்டர், இல்லை இந்த பாட்டம் ஆஃப் த பாண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. Decompose perform the process of decomposition in order to enrich the nutrients in the pond ecosystem. ஸோ இந்த டெட் ஆர்கானிக் மேட்டர் இறக்கிறதுனால பாண்டில் நியூட்ரியன்ஸ், அதாவது அவங்க டீகம்போஸ் பண்ணி பாண்டோட நியூட்ரியன்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ த சைக்ளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இஸ் எவிடென்ட் இன் த பாண்ட் ecosystem, மேக்கிங் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங். ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்குள்ள நியூட்ரியன்ஸ் வந்து சைக்ளிங் ஆகிறதுனால பாண்ட் தனக்குத்தானாவே தேவையானதை
செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது தேவையானதை வச்சுக்கிட்டு அதை வச்சு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த பாண்ட் ஈகோ சிஸ்டத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ லிம்னாலஜி, the study is the study of biological, chemical and physical and geological components of an inland freshwater aquatic ecosystem. Pond lakes, அதாவது பாண்ட் லேக்ஸோட ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், கெமிக்கல் அந்த காம்பனன்ட்ஸை படிக்கிறது தான் லிம்னாலஜி. ஓஷனோகிராஃபி, the study of biological, chemical and physical and geological components of ocean. ஓஷனை பற்றி படிக்கிறது. இது ஓஷனில் எப்படி ஃபிசியாலஜி, பயாலஜி என்னென்ன இருக்குது, கெமிக்கல்ஸ் என்ன இருக்குது, ஃபிசிக்கலி என்ன இருக்குது, ஜியோலாஜிக்கல் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது, பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி படிக்கிறது தான் ஓஷனோகிராஃபி. ஸோ stratification of pond ecosystem. Stratification of pond ecosystem based on the factors like distance from the shore, penetration of light, depth of water, types of plants and animals, there may be 3 zones: littoral zone, limnatic zone, profundal zone. அதாவது இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா ஒவ்வொரு லெவல் எதை பேஸ் பண்ணினா, இந்த ஷோரை பேஸ் பண்ணி, லைட் பெனிட்ரேஷன், லைட் ஊடுருவலை பேஸ் பண்ணி, டெப்த் ஆஃப் த வாட்டர் ப்ளஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அந்த இதை வச்சு பேஸ் பண்ணி 3 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. அதாவது லிட்டரல் ஜோன் வந்து ஷோர், லிம்னட்டிக் ஜோன் வந்து கொஞ்சம் மிடில் ரீஜன், பாட்டம் ஜோனை ப்ரொஃபண்டல் ஜோன், இப்படி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. லிட்டரல் ஜோன் which is closest to the shore with shallow water region and allow easy penetration. ஸோ இது வந்து ஷோருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால, வாட்டர் ஷாலோவாக இருக்குது, கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, இல்லை பாண்டோட பக்கத்தில் இருக்கிறதுனால ஷாலோவாக இருக்குது, லைட் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், இட் இஸ் வார்ம் அண்ட் ஆக்குபைட் பை ரூட்டட் பிளான்ட் ஸ்பீஷஸ். ஸோ இதுவாக இருக்கிறதுனால கடற்கரை வார்மாகவும் இருக்குது, நிறைய ரூட்டட் ஸ்பீஷஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. த லிம்னட்டிக் ஜோன் refers the open water of the pond with an effective penetration. So effective penetration of light and domination of planktons. ஸோ லிம்னட்டிக் ஜோனில் ஓப்பன் வாட்டராக இருக்கிறதுனால இங்கேயும் வந்து லைட் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேவா, லைட் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிளாங்க்டன்ஸ் அதிகமாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும். ஸோ டீப்பர் ரீஜன் ஆஃப் த பாண்ட் பிலோ த லிம்னட்டிக் ஜோன். ஸோ லிம்னட்டிக் ஜோனுக்கு அப்புறம் டீப்பாக இருக்கிற இந்த ஜோனை தான் ப்ரொஃபண்டல் ஜோனுன்னு சொல்கிறோம். ஸோ வித் நோ ஆர்கானிசம், அதாவது with no effective light penetration and predominance of heterotrophs. ஏன்னா இங்கே லைட் இல்லாததுனால இங்கே வந்து பிளான்ஸ் அவ்வளவா இருக்காது. ஆனால் யாரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னா ஹெட்டிரோட்ராப்ஸ், அதாவது மற்ற ஆர்கானிசத்து மேலே ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் அதிகமாக இருக்கும். The bottom zone of a pond is termed as benthic and is occupied by a community of organisms called benthos, usually decomposers. ஸோ இந்த லோயர் பகுதியை வந்து பென்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து டீகாம்போசர்ஸ். பென்தோஸ் அந்த பென்டிக் ரீஜனை வந்து அடிப்பகுதி, அதாவது லோயர் போர்ஷன், அதாவது பாட்டம் போர்ஷனை தான் பென்டிக். அங்கே பென்தோஸ், அங்கே இருக்கிற ஆர்கானிசத்தை பென்தோஸ், அவங்க வந்து யூஸ்வலாக டீகம்போசர்ஸ் தான். த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி through photosynthesis of littoral and limnatic zone are due to the greater penetration of light than the profundal zone. ஏன்னா இந்த லிட்டரலையும் லிம்னட்டிக்லையும் அதிக பிளான்டேஷன் இருக்கும் கம்பேர்ட் டு த profundal zone. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.